ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது இந்த டெஸ்டினேஷன்ல இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன, இதோட யூஸ் கேஸ் என்ன, இது எப்படி கிரியேட் பண்றது, அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல இந்த ப்ரௌசர் ஆடன்ஸா என்ன, இது எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்றதா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குயிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்டினேஷன்ல எப்படி இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் கிரியேட் பண்ண சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேனல்ல போயிட்டு இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் 2024 இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது, இதை யூஸ் பண்ணி எப்படி உங்க பிசினஸ் லீட் ஜென்ரேட் பண்றது, ஸோ அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம்னா, நீங்க வெப்சைட் பேஸ் பண்ணி எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இப்ப காட்டுற எல்லா ஆப்ஷன் ஷோ ஆகும். அதாவது நீங்க வெப்சைட் பேஸ் பண்ணி அது லேண்டிங் பேஜ் இருந்தாலும் சரி, இல்ல இ காமர்ஸ் வெப்சைட்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்ககிட்ட ஓன் வெப்சைட் வச்சு நீங்க ஆட் ரன் பண்ணாலும் சரி. ஸோ நீங்க வெப்சைட் பேஸ் பண்ணி எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், பிளஸ் வந்து இந்த வெப்சைட் ஆப்ஷன் வரும். ஸோ டைரக்டா உங்களோட வெப்சைட் இருக்குன்னா நீங்க டைரக்டா உங்க வெப்சைட்டோ லேண்டிங் பேஜ் யூஆர்எல் டைரக்டா யூஸ் பண்ணலாம். சேம் அதே டிஸ்பிளே யூஆர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரௌசர் ஆட் ஆன் சொல்லி ஒரு சில ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ப்ரௌசர் ஆட் ஆன்ஸா என்ன சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நன்னு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு வெப்சைட் பேஸ் பண்ணி கேம்பெயின் ரன் பண்றீங்க. அப்போ நீங்க நன்னு கொடுத்தா என்ன நடக்கும்னா, டைரக்டா உங்களோட கஸ்டமர் வந்து உங்க வெப்சைட்டுக்கு மட்டும் தான் உள்ள போவோம். உள்ள ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் நடக்காது. ஜஸ்ட் நீங்க அவர் என்ன பண்றீங்க, உங்க வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறீங்க. அந்த ஆப்ஷன் தான் இந்த நன் கொடுக்குறது. சேம் அதே வந்து நான் கால் பட்டன் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து இந்த கால் ஆப்ஷன் கொடுத்தா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களோட கஸ்டமர் வந்து நீங்க ரன் பண்ண ஆட் ரன் பண்ணும்போது கஸ்டமர் என்ன டைரக்டா உங்க வெப்சைட்டுக்கு போயிடுவான். வெப்சைட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். ஸோ கால் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகும். இது வந்து என்ன பண்ணுன்னா, ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லேண்டிங் பேஜ்ல ஒரு கால் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ இங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கும்போது கால் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கால் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க யூஸ் பண்ற நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் சரி, இங்க வந்து நீங்க எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல கண்டிப்பா இருக்கணும். ஸோ இருந்தாதான் அந்த கால் ஆப்ஷனை வந்து ஃபேஸ்புக் எனேபிள் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதை எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து வெப்சைட் டிராபிக் கேம்பெயின் ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணா அந்த நம்பர் வந்து எனேபிள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப், சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ண போறீங்க உங்களோட வெப்சைட்ல. ஸோ இப்போ இங்க எப்படி நடக்கும், அதே மாதிரி நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க, கஸ்டமர் டேரக்டா உங்க வெப்சைட்டுக்குள்ள போயிடுவாங்க. வெப்சைட்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் எனேபிள் பண்றது, வாட்ஸ்அப் பட்டனை எனேபிள் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ணும். அதாவது உங்களோட வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணுற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா அதை நீங்க ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணும். அதாவது ஓடிபி மூலமா கனெக்ட் பண்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஒரு கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். உள்ள வந்து வாட்ஸ்அப்ல எனேபிள் ஆயிடும். சேம் டைம் நீங்க ரெண்டுமே எனேபிள் பண்ண முடியாது. ஸோ ஒன்னு கால் எனேபிள் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணலாம். இன்னொன்னு இன்ஸ்டன்ட் ஃபார்ம். இப்போ வந்து வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ வெப்சைட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஸோ நார்மலா வந்து லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபார்ம் நீங்க உங்களோட வெப்சைட்டுக்குள்ள வரவங்களுக்கு நீங்க ஷோ பண்ணி அங்க லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுவும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ஃபேஸ்புக் ஈவெண்ட் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஆஃப்லைன்ல ஏதாச்சும் ஈவெண்ட்டோ எக்ஸ்போவோ கண்டக்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ்புக்ல போயிட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுங்க. அந்த ஈவெண்டோட லிங்க் தான் நீங்க இங்க பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஃபேஸ்புக் ஈவெண்ட். ஸோ நம்ம ஈவெண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தல. ஸோ உங்களுக்கு டெடிகேட்டா ஒரு ஃபேஸ்புக் ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஷோ பண்ணிடுறேன். அந்த வீடியோ அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஆட் ரன் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஷோ பண்றேன். ஸோ இது வந்து ஃபேஸ்புக் ஈவெண்ட். நீங்க ஆஃப்லைன்ல ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறீங்க, இல்ல எக்ஸ்போ கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஈவெண்டோட யூஆர்எல் இங்க பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த டெஸ்டினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ நீங்க வெப்சைட் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ இங்க என்ன உங்க வெப்சைட்டை கொடுத்துருவீங்க. உங்க வெப்சைட்டுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்குள்ள என்னென்ன இருக்கணும். ஸோ எதுவுமே இல்லாம போக போறீங்களா, இல்ல கால் பட்டன் வச்சு போக போறீங்களா, இல்ல வாட்ஸ்அப் பட்டன் வச்சு போக போறீங்களா, இல்ல ஃபார்ம் வச்சு போக போறீங்களா, அதை வந்து நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உங்க வெப்சைட்டுக்குள்ள இந்த ஃபார்ம் வந்து இப்படி நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவான், உங்க வெப்சைட் பார்த்துட்டே இருப்பான், சேம் டைம் ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உள்ள கஸ்டமரும் வர மாதிரி ஆச்சு, சேம் டைம் உங்களுக்கு லீடும் கேப்சர் பண்றோம். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றதுக்காக இந்த ப்ரௌசர் ஆடன்ஸ் யூஸ் பண்றோம். இதுல வந்து ஃபேஸ்புக் ஈவெண்ட் யூஸ் பண்ணலாம்,
இல்ல போன் காலும் யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பார்ட் சொல்லுவாங்க. இதுவே கன்வர்ஷன் லொகேஷன் ஒரு பார்ட் இருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ கன்வர்ஷன் லொகேஷன் நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டெஸ்டினேஷன் மாறும். ஸோ அங்க நீங்க மெசேஞ்சர் சூஸ் பண்ணீங்கன்னா இங்க டெஸ்டினேஷன் வேற மாதிரி இருக்கும். அங்க நீங்க வெப்சைட் சூஸ் பண்ணாதான் இந்த டெஸ்டினேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி கன்வர்ஷன் லொகேஷன் பத்தி பேசியிருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீயா தான் என்னோட சேனலை பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு டைரக்டா வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம உங்களோட ஆட்ஸ்ல வந்து நீங்க வெப்சைட் பேஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ரௌசர் ஆடன்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இன்கேஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்ஸ்அப்போ இல்ல நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தான் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு ப்ரௌசர் ஆடன்ஸை லிங்க் பண்றேன்னு சொல்லிட்டு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரைடர் குறித்து ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.